25, 26, 27வது சாப்டர்ஸ் இன் காண்டீபம். யூஷுவல் டிஸ்க்ளைமர், படித்து ஒரு வாரம் இருக்கும். முக்கியமாக 25 சாப்டர்லாம் படித்து ஒரு வாரமாக தான் நிச்சயமாக இருக்கும். 27 அநேகமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் படித்தேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 28 படித்தேன். பட் தட் வில் கம் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. நான் சொன்ன மாதிரி ஒரு பிடிப்பு உண்டாயிருக்குன்னு சொல்லலாம். காண்டீபத்து மேலே ஒரு சின்ன ஒரு பிடிப்பு உண்டாகுது. ஏன்னா ஒரு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சில சாப்டர்ஸ்லாம் படித்து எந்த மாதிரியான கேரக்டர் பிரதானமாக இருக்க போகுது அந்த நாவலில், என்ன மாதிரியான ஜேர்னி இருக்க போகுது, அதுக்கு ஒரு கஷ்டமாகறதுக்கே ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் இட் டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்கேன். ப்ளஸ் 25, 26, 27 ஐ திங்க் நீட்லெஸ் டு சே ஃபார் சம் ரீசன் எனக்கு ரொம்ப யூனிக்காகவும் ஸ்பெஷலாகவும் தெரிந்த ஒரு பர்டிகுலர் கூறில் ஒரு எலமெண்ட் ஆர் குவாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த 3 சாப்டர்ஸ்லையும் எஸ்பெஷலி 25, 26லாம் த வே ஹி ரைட்ஸ் எஃபிஷியன்ட்லி, ரொம்ப செறிவாக ரொம்ப கரெக்டான வார்த்தைகளை போட்டு, அதே நேரத்தில் அதிகமாக வார்த்தைகளும் செலவழிக்காத ஒரு முறை இருக்குல்ல, ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ரைட்டர்ஸ்னால ரொம்ப ஒரு தேர்ந்த எழுத்தாளர்களால் மட்டுமே எழுதக்கூடிய ஒரு மொழி இருக்குல்ல. நான் நிறைய சொல்லலை. The way he chooses his words, the sentence, he forms a sentence, and through that, like how efficiently he communicates what he wants to communicate. அது இருக்குல்ல, அது ஐ மீன் ரொம்ப சாதாரணமான, என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் நோ பிரெய்னர். வெண்முரசு இவ்வளோ நாளாக இல்லை, ஜெயவை படிக்கக்கூடிய எந்த ஒரு வாசகனுக்கும் இது ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான். என்னப்பா இது என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் படிக்கிறப்போ ஒரு வியப்பு கொடுக்குதுல்ல. சில வரிகள்லாம் படிக்கும் பொழுது ஃபக் ஷிட், லைக் இன்னும் இதை மாதிரிலாம் நம்ம எப்போ எழுத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் லைக் அவர் எங்கேயோ உட்காந்துருக்காரு, நான் எங்கேயோ உட்காந்துருக்கோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் மனதிற்குள் ஒரு சின்ன ஒரு ஏக்கத்தையும் பொறாமையும் கொடுக்கக்கூடிய சில வரிகள்லாம் இருக்கும். ஹவு எஃபிஷியன்ட்லி ஹி கம்யூனிகேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு வியப்பும் அந்த ஆச்சரியமும் அந்த நிலைக்கு நான் போகாத வரைக்கும் அந்த வியப்பும் ஆச்சரியமும் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ இட்ஸ் அ வெரி ஆப்வியஸ் திங் தட் ஹீ ரைட்ஸ் ஸோ எஃபிஷியன்ட்லி. சில இடங்களில் நிறைய புகுத்தி எழுதும்பொழுது உண்மையிலே இன்னைக்கு காலையில் 28 சாப்டர்லாம் படிக்கும்போது கொஞ்சம் நிறையா காம்ப்ளிகேட், ஒரு அன்னெசரி காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னு தோணுச்சு. பட் தட்ஸ் லைக் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பட் தட்ஸ் ஒன் காமன் தீம் ஆர் லைக் ஒன் காமன் திங் ஐ நோட்டிஸ்ட். நிறைய இடங்களில் வியந்தன்னு சொல்லலாம். ஈவன் தட்ஸ் ஆப்வியஸ் திங். செகண்ட், முக்கியமாக அதை பற்றி பேசணும் நிறையா, இந்த குளங்கள் சண்டை போடுறதை பற்றி. அதாவது ஆப்வியஸ்லி எப்படியாவது நான் சொன்ன மாதிரி நாம் என்ன விட்டுறணும் அப்படின்னா, இந்த புனைவு தருணங்கள் எப்படி அமையுது, இல்லை ஒரு விஷயம் எதுக்காக சொல்லப்படுது, இந்த காரண காரியங்கள்லாம் விட்டுறணும். நாம் அதில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் வெளில எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 26ஆம் சாப்டரில் மிகப்பெரிதாக சித்திராங்கதனுடைய அப்பா சித்திரவாணன் ஃபால்குனேட்டை ஒட்டுமொத்த குல வரலாறுன்னு சொல்கிறாரு. எங்கள் ஆதிகாலம் தொட்டு இதோடைய பேஸ் என்ன, ஃபவுண்டேஷன் என்ன, ரைட், எலகன்ட்டு வந்து அம்மான்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு குல வரலாறு சொல்லும் பொழுது எப்படி அங்கே இருக்கிற குலங்கள் இருக்குது, அந்த நிலத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அதுக்கடுத்து லைக் ஹூ வேர் தேர், எப்படி 1008 குலங்கள் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு 7 குலங்களாக அது லைக் அக்ரிகேட் ஆகி ஒரு 7 குலங்களாக மட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி சித்திரகேசன் தான் அந்த மூதாதையர், ரைட், அந்த சித்திரகேசன் ஹவு ஹி டுக் a very different effort, a very ஒரு amazing effort எடுத்து எப்படி he combined all the 7 குலங்கள், and then like that's where Manipur is right now, right. அப்புறம் மணிபத்மையோட கதைகள்லாம் வருது, துர்கை அம்மன், அந்த மாதிரியான கதைகள்லாம் வருது. அந்த ஃபுல் குல வரலாறை எடுத்து சொல்கிறார்ல சித்திரமானன், அது ஒரு புகுத்தப்பட்ட, இல்லை எதுக்கடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எகெயின் வெண்முரசு படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு கொஷினே கேட்க மாட்டாங்க, அது கேட்கவும் தேவையில்லை. பட் என்ன நான் இங்கே நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, நிறைய கெட்டி தட்டி போன ரீடர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரீசெண்டாக தான் அந்த வார்த்தையை நான் மைண்டுக்குள்ள, நிறைய கெட்டி தட்டி போன ரீடர்ஸ். இந்த கெட்டி தட்டி போன ரீடர்ஸ்லாம் வெறும் மூளையால் மட்டுமே சிந்தித்து லைக் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு இலக்கிய ஆக்கத்தில் பிரதானமாக இருக்க வேண்டியது ஒரு உணர்வு கடத்தல், ஒரு எம்பத்தியை ஃபார்ம் பண்ணுறது, இன்னொன்று அந்த இம்பேக்டை கொடுக்கறது, அதையும் தாண்டி ஒரு உணர்வை, ஒரு நம்மளை பற்றின இல்லை ஒட்டுமொத்த மனிதர்களை பற்றின ஒரு சின்ன கண்டறிதலை கொடுக்கறது, ரைட். இந்த மாதிரியான சில உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பிரதானமாக இலக்கிய ஆக்கத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு கூறுன்னு சொல்லலாம். ஆனால்
அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேக்ட்ராப், த செட்டப், த ஹிஸ்ட்ரி, எவ்ரி திங் ஆக்ட்ஸ் ஆஸ் அ செகண்டரி லேயர் மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. இப்போ இந்த இவ்வளோ பெரிய குல வரலாறுல இன்னைக்கு நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்காக இந்த லைக் நோட் பண்ணி வச்ச விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது, டு பி வெரி ஃப்ராங்க், டக்குன்னு எனக்கு அது 7 குலமா, எவ்வளோ 1008 குலம் சொல்கிறாங்களே, சித்திரகேசனுடைய பேர் கரெக்டாக ஒரு தாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். ஒரு தாட்டி 26 சாப்டர் நான் இன்னொரு தாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இது படிச்சில்ல ஒரு வாரமாக தான் இருக்குமே, 4-5 நாளாக தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு திங்க் இஸ், உண்மையிலே இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியம் கிடையாது. ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் எப்படி வேணால் தெரிஞ்சுக்கலாம், அது சாதாரண இன்ஃபர்மேஷன். சித்திரபாணன் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான மொழியில் ஃபால்கனரை சொல்கிறான். ஆனால் நான் நிறைய நேரங்களில் நான் அட்டன் பண்ண நிறையா, இத்தனைக்கும் உண்மையாக சொல்லணும்னா, நான் அட்டன் பண்ண மதிக்கப்படுற சில இலக்கிய கூட்டங்கள் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை சொல்லி, இன்ஃபர்மேஷனை சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 50-100 பேரை கவர்ந்து இழுக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். டேரக்டாக அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கருப்பொருளை போய் பேசணும், அதில் இலக்கியமாக தெரியக்கூடிய ஒரு புள்ளியை பற்றி பேசணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இப்போ இந்த இடத்துல சித்திரகேசன் ஒரு விஷயம் பண்ணுறான். தன்னுடைய குலத்தை எல்லாத்தையும் அழிச்ச அந்த பச்சோந்தி இனத்துக்கிட்ட போய் நிற்கிறான். வி வில் மல்டிப்ளை, வில் ஜாயின் அவர் ஹேண்ட்ஸ், மை விஷன் இஸ் லைக் டு கம்பைன் ஆல் திஸ் லைக் இன் 7 குலம் அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய விஷனோட இருக்கான். அவனோட குலத்தை அழிச்சது அந்த பச்சோந்தி இனம் தான். அந்த கேள்விக்குள்ள தான் போகணும் இலக்கியங்கிறது. இது எல்லாமே பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், எனி ஒன் கேன் டெல். பட் நான் யோசிச்சு பார்ப்பேன் ஆக்சுவலாக, இஃப் சப்போஸ் ஒரு வெண்முரசை பற்றின ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே நான் நிறைய இலக்கிய சந்திப்புகளில் லைக் பார்த்த நண்பர்கள், அவர்களுடைய கருத்துக்கள் நான் நிறைய கேட்டிருக்கேன். அவங்கெல்லாம் பேசினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். முழுக்க இன்ஃபர்மேஷனால் மட்டுமே ஓவர்லோட் பண்ணி அதை இன்னும் நிறைய விரிவாக லைக் ஒரு கரண்ட் டே வேர்ல்டோட மணிப்பூரியோட ஏரியா அங்கே இருக்குது, இந்த ஜாகிரஃபி இங்கே எந்தெந்த குள்ள வந்து யார் வந்து ஆண்டாங்க, அந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை ட்ராக் பண்ணுற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தட் ஃபார்ம்ஸ் த லைக் த பேசிஸ், த ஃபவுண்டேஷன், எவ்ரி திங். பட் வாட் இஸ் தேர் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எனக்கு லைக் இந்த கெட்டி தட்டி போன ரீடர்ஸ் இதே சாப்டர் 26 சாப்டரை பற்றி பேசினாங்கன்னா எப்படி பூந்து விளையாடி இருப்பாங்க. அவங்க வந்து பயங்கரமாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மணிப்புரியை பற்றியும், 7 குலங்களை பற்றியும், மகாபாரத காலத்துலேருந்து இந்த கரண்ட் டே பீரியட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோடு எடுத்து காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அது ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் பாடத்தில் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு கருப்பொருளுக்குள்ளே போயிருப்பாங்களா, அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த கொஷினை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கொஷின் இருந்தது. உண்மையில் இந்த கெட்டி தட்டி போன ரீடர்ஸ்லேருந்து நான் விலகி நிற்கவே தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக, டு பி வெரி ஃப்ராங்க். ஏன்னு தெரில, அது திடீர்னு என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது இந்த கெட்டி தட்டி போன ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்டிஃபாக நான் பிடிச்ச மொழிக்கு 3 கால் அப்படிங்கிற ஒரு கிளீஷேடான பழமொழி யூஸ் பண்ணி சொல்லலாம் எனக்கு அந்த கெட்டி தட்டி போன ரீடர்ஸ்க்கு. ஸோ எனிவே ஐ ஜஸ்ட் லைக் டைரக்ட்லி என்டர். 7 அகன்ற அறைகளுடன் இருந்தது விருந்தினர் மாளிகை. தரையும் சுவரும் கூரையும் பொருட்களை வைக்கும் பரன்களும் மஞ்சங்களும் பீடங்களும் அனைத்துமே மூங்கிலால் ஆனவை. அவற்றின் கட்டுகள் அசைவில் மெல்ல இறுகி நெகிழ்ந்து முனகின. அவை உரையாடுவது போல தோன்றியது. நீராடி உணவு உண்ட பின் மரவுரி விரிக்கப்பட்ட மஞ்சத்தில் படுத்து கொண்டதும் எப்போதும் என எழும் எங்கிருக்கிறோம் என்னும் வியப்பெழுந்தது. தொலைவில் எங்கோ இருந்தன அஸ்தினபுரியும் இந்திரபிரஸ்தமும். இங்கிருக்கிறேன் என்றது அடுத்த நினைவு. அது மீள சொற்களாக சுழன்று மங்களாகி மீட்டி மறைய அவள் துயின்று விட்டாள். 25 சாப்டருடைய லைக் ஒரு ஸ்டார்டிங் பேராலே இது வருது. லைக் இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு இந்த ஒரு வரியை படித்ததுக்கப்புறம், நல்ல உணவு உண்டதுக்கப்புறம் படுத்த உடனே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வான இங்கிருக்கிறோம் என்ற உணர்வும், இங்கிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அடுத்த உணர்வும் இருக்குல்ல, இது எனக்கு எப்போ நான் மத்தியானம் படுத்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு லோன்லினஸ் ஃபீல் வரும். எப்பயாவது பரவாயில்ல, சுப்பு இருக்கான், தட் இஸ் லைக் ஜோதி இருக்கா, ஸோ தட்ஸ் ஃபைன். கோவிட் காலகட்டத்தில் தனியாக ஒரு மொட்டை மாடி வீட்டில் ஒரு சிறிய அறை வித் அட்டாச்டு பாத்ரூமில் இருக்கிறப்போ இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. த ஒஸ்ட் ஃபீலிங் சொல்ல முடியாது, வெரி வெரி வியர்டான அந்த ஃபீலிங்கை வந்து நிச்சயமாக வார்த்தையில் போட்டு உணர வைக்கவே முடியாது. ஒரு டார்க்கான ரொம்ப ரொம்ப இருண்மைத்தன்மை கொண்ட அந்த ஒரு உணர்வை லைக் யூ காண்ட் put it in words exactly.
ஒரு 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 1000 பூதங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிற மாதிரியான ஒரு இருமை ஒரு உண்டாகும். எப்படின்னா, நல்லா சாப்பிட்டு பகலில் படுத்து லைட்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போனதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு யூனோ மொட்டைப்பாடி வீடுங்கிறதுனால கதவை திறந்து வச்சுருப்பேன். நல்லா வெயில் அடிக்கும், வெளிச்சம் இருக்கும். ஆனால் அவ்வளோ வெளிச்சத்தையும் மீறி ரூம்குள்ளே ஒரு ஒரு இருள் சூழ்ந்திருக்கும். அந்த எழுந்ததுக்கப்புறம், அந்த மதிய தூக்கத்துக்கு பிறகு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு அப்புறம் ஒரு எழுந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கே, ஓ மை காட், அவ்வளோ ஒரு லோன்லினஸ் ஃபீல் இருக்கும். எஸ்பெஷலாக அப்பா அம்மா எங்கேயோ இருப்பாங்க, என்னோட யாருமே நண்பர்கள்லாம் எங்கெங்கேயோ இருந்தாங்க கோவிட் டயத்தினால. ஸோ லைக் வி டோன்ட் ஹேவ் எனி ஒன், வி ஆர் ஜஸ்ட் லைக் அப்சல்யூட் அனாதை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். எனக்கு அங்கே தான் கனெக்ட் ஆச்சு. எங்கே இருக்கிறோம் என்னும் வியப்பு எழுந்தது அப்படின்னு சொல்கிறாள்ல ஃபால்குனே. இங்கே எனக்கு உண்மையிலே அது நான் வாடகைக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு வீடு, ஆனாலுமே அங்கேயே இருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் என்னோட ஃபீலிங்கில் வரும். எனக்கு டக்குன்னு எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. இது உணவு உண்ட பின் படுத்த உடனே தூங்குறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கிறதுனால ஒரு புறவயமான ஒரு ரியாக்ஷன் மாதிரி தான். ஒரு புறவயமாக ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியரில் சூழலில் இருக்கிறதுனால ஃபால்குனேக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு. நான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பான உணர்வு. பட் சம்ஹவ் ஐ ஜஸ்ட் கனெக்டட் தீஸ் டூ ஃபீலிங்ஸ். லைக் ஒரு தெரில, ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ட் அசோசியேஷன் மாதிரி கூட தோணலாம். பட் சம்ஹவ் ஐ காட் ரிமைண்டட் ஆஃப் தட். அந்த விளக்கவே முடியாத எங்கே இருக்கிறோம், எதற்கு இருக்கிறோம், எதுக்கு இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அப்படி நான் கொஞ்சம் லைட்டாக ஜென்ரலைஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த பாயிண்ட்டை. ஆழ்ந்துணரும் எண்ணங்கள் எல்லாமே ஒழுங்கற்றவையாக உள்ளன, ஒழுங்குள்ளவை முன்னரே அறிந்த எண்ணங்கள். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஃபால்குனை எழுந்து சித்திரபாணனுடைய அந்த அரசவைக்கு போகிறதுக்கு முன்னாடி, மன்று கூடுறதுக்கு முன்னாடி, அங்கே போய் சித்திரபாணன் அந்த குலத்தோட ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்கு முன்னாடி, when she gets the news that she will go and meet சித்திரபாணன், the way she notices all these things, ரொம்ப ரேண்டமாக வரக்கூடிய ஒரு ஒரு நிறைய ஒரு பெரிஃபரல் தாட்ஸ், லைக் நிறைய ஒரு அவுட்டர் சர்க்கிள் தாட்ஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. கோராக உள்ளுக்குள்ளே இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய தாட்ஸ் எதுவும் வரல. ரொம்ப 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 நிறைய அட்மாஸ்ஃபியரை நோட்டீஸ் பண்ணி எங்கெங்கேயோ அவருடைய உணர்வுகள் போதில்லை. உணர்வுகள், சிந்தனைகள்னால வரக்கூடிய சில உணர்வுகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ரேண்டமாக போகுது. என்னடா ரேண்டமாக போகுது நானே நினச்சேன் டக்குன்னு. ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு சைக்கி வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணி இந்த ஒரு சென்டென்ஸில் அடக்கிடுறான்னு தோணுச்சு. ஆழ்ந்து உணரும் எண்ணங்கள் எல்லாமே ஒழுங்கற்றவையாக உள்ளன, ஒழுங்குள்ளவை முன்னரே அறிந்த எண்ணங்கள். இது ஒரு பிக் ரியலைசேஷன் மாதிரி தான் தோணுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் எடுத்து வச்சுக்கலாம், ஒட்டிக்கலாம். கரையில் இருந்த படகுகள் எழுந்து ஒற்றைப்பாய் விரித்து கொடிவளை தீவுகளை நோக்கி செல்ல தொடங்கியிருந்தன. அவற்றில் எரிந்த நெய் அகல்களை சுற்றி பீதர் நாட்டு வெண்பட்டால் ஆன காற்று தடை குமிழி அமைத்திருந்தார்கள். கனிந்த சிவந்த கனிகளைப் போல அவை மிதந்தலைந்தன. நீருக்குள் ததும்பிய அலைகளில் அக்கனிகள் சிதைந்து இழுபட்டு மீண்டும் இணைந்து மீண்டும் உருகி வழிந்து குவிந்து ஒழுகிச் சென்றன. இந்த இடத்துல தான் லைக் கொஞ்சம் பொறுமையாக படித்தேன். யோசித்து பார்க்கும்பொழுது அந்த ஒரு சின்ன லைக் அந்த அகலில் இருக்கக்கூடிய அந்த சுடர், அதுக்கு சுற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு காற்று தடை குமிழி, வளைவுகள்லையும் அந்த அலைகள்லையும் அந்த ஒரு சின்ன சுடர் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு லைக் எப்படி போகுது அப்படிங்கிறத நான் உடனே என்ன பண்ணி பார்த்தேன்னா, இது நான் எழுதுனா எப்படி எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் வுட் ஹேவ் பீன் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஏன்னா இல்லை, எழுதிருக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு மிகப்பெரிய பேரால் அதை வளைந்து நெளிந்து அப்படி ஒரு உட்காரும் பொழுது தான் நம்மளுக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அதை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த விஷுவலை, அது கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன உணர்வை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா வரும். பட் இதில் ரொம்ப ஈஸியாக லைக் கனிந்து சிவந்த கனிகளைப் போல அவை மிதந்தலைந்தன. நீருக்குள் ததும்பிய அலைகளில் அக்கனிகள் சிதைந்து இழுபட்டு மீண்டும் இணைந்து மீண்டும் முருகி வழிந்து குவிந்து ஒழுகிச் சென்றன. ஸோ அந்த சுடற்கனி அப்படிங்கிற ஒரு லைக் ஒரு சின்ன ஒரு மெட்டஃபர் ஆகட்டும், அந்த கனிந்து சிவந்த கனிகளைப் போல, ரைட்? ஸோ அந்த அழகான லைக் ஒரு சுடரை ஒரு மெட்டஃபரிக்கலாக மாற்றி அதை வெறும் ஒரு 1 or 2 லைன்ஸில் அந்த மூமெண்ட், த ஹோல் மூமெண்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன்,
அந்த தண்ணியில் விழக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷனை ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப சுருக்கமாகவும் அதே நேரத்தில் அந்த மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகியலையும், அதுதான் ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு டிஸ்கிரிப்ஷன், இப்படி அப்படி மூவ் ஆகுது, அது மேலே கீழே போயிட்டு வருது, அப்படி இல்லை. அந்த மொழி ஆளுகை இருக்குல்ல, அந்த மொழியை கரெக்டாக கையாளுறவனுக்கு மட்டும்தான் அந்த மூமெண்ட்டை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த விஷுவலை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஹவு இட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் அழகியல் டு த ரீடர்ஸ் அப்படிங்கிறது லைக் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு தான் ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை நினைக்கிறேன். அதுக்கு தான் பல்லாண்டு காலமான ஒரு ப்ராக்டிஸ் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐ ஃபெல்ட் தட் லைக் ஒரு சாதாரண விஷுவல், ரொம்ப ரொம்ப சாதாரண விஷுவல், பட் சம்ஹவ் எனக்கு அந்த இடத்துல படிக்கும் பொழுது ஐ வாஸ் லைக் வாவ். தன் அணிப்பேழையை திறந்து அதிலிருந்து கருஞ்சிமிழை எடுத்து சுட்டு விரலால் தொட்ட மையை விழிக்கரைகளில் தீட்டினாள். கால் வெண்மைக்கும் கை பரப்புக்கும் செம்பஞ்சு குழம்பு பூசினாள். செஞ்சாந்து பட்டு காந்தல் மொக்குகளாயின விரல்கள். இதழ்களுக்கு செங்கனிச்சாரும் கன்னங்களுக்கு பொடி சுண்ணமும் பூசினாள். காதுகளில் செங்கனல் குழைகளும் கழுத்தில் செம்மணி ஆரமும் அணிந்தாள். கைகளுக்கு கல்பதித்த வளையல்கள், விரல் சுற்றிய நாகப்பட கணையாழிகள், இடையில் பொற்சுட்டி மையம் கொண்ட மேகலை, தோல்வளைகள், முளைமேட்டில் ஒசிந்தசைந்த சரப்பொலி அணிபூண்டு அவள் எழுந்தபோது சேடி சொல் மறந்து அவளை நோக்கி நின்றாள். அவளை நோக்கி திரும்பி புன்னகைத்து பொழுதாகிவிட்டதா என்றாள். திகைத்து நிலையுணர்ந்து விழித்து ஆம், ஆனால் இல்லை, நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவள் வெளியே ஓடினாள். அவளது விழிகளை எண்ணி அவள் புன்னகைத்து கொண்டாள். ஓ மை காட், இது முழுக்க முழுக்க அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி, சித்திரபாணனை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெடியாகிற இந்த சீன். எந்த ஒரு விஷுவல்னாலையும் இவ்வளோ அழகாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் லைக் எகெயின் பவர் ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லலாம், இந்த பவர் ஆஃப் லைக் த டெக்ஸ்ட்னு சொல்லலாம். வெறும் டெக்ஸ்ட்னால் மட்டுமே கடத்தக்கூடிய எகெயின் ஒரு அழகியல், ஒரு புறவைய காட்சி. அந்த காட்சியை ஜஸ்ட் டெக்ஸ்ட் வழியாக சொல்கிறது வழியாக முக்கியமான விஷயம் அதில் அது எப்படி சொல்லப்படுது, எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக, அதே நேரத்தில் அந்த அழகியல் கொஞ்சம் கூட குறையாமல், அந்த அழகியல் உருவாகிறதே அவ்வளோ மினிமலிஸ்டிக்காக கரெக்டான வேர்ட்ஸை போட்டு அதில் ஒரு சின்ன சின்ன நுவான்சஸை நுழைச்சி சொல்கிறதுனால மட்டும்தான் இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இம்பேக்ட்ஃபுல்லாக எனக்கே அவளை பார்க்கணும் போல இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஆசையை கலப்புது. லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மீட் ஹர் ஃபால்குனி அப்படிங்கிற மாதிரி. அதில் முக்கியமாக இந்த எங்கே இருக்கு செஞ்சாந்து பட்டு காந்தல் மொக்குகளாயின விரல்கள் அதுவாகட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முளைமேட்டில் ஒசிந்தசைந்த சரப்பொலி, அவ்வளோதான். மூணே வேர்டில் முடிச்சிட்டாரு ஆக்சுவலாக. அந்த ஒரு ஒளி நிரம்பிய அந்த ஒரு முளைமேட்டில் தொங்கி கிடக்கக்கூடிய அந்த ஒரு லைக் ஒரு ஆபரணமாகட்டும். அணிபூண்டு அவள் எழுந்தபோது அது ஓகே. தோல் வளைகள் அது கூட ஓகே. இடையில் பொற்சுட்டி மையம் கொண்ட மேகலை, ஏதோ ஒரு பாடலில் ரொம்ப ரொம்ப கன்ஸ்ட்ரைன்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு பொயட்டிக் ஃபீலிங்கை கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு பாடலுக்கு நிகராக தான் இந்த பேரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. இந்த ஒட்டுமொத்த டெக்கரேஷன், செல்ஃப் டெக்கரேஷன் சீனையும் லைக் ஒரு பாடலுக்கு இணையாக நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஒரு ப்ரோஸ் தன்மையிலேருந்து கொஞ்சம் விலகி ஒரு பாடல், ஒரு பொயட்ரி தன்மைக்கு போகுதோ இங்கே லாங்குவேஜ். அதனால தான் லாங்குவேஜ் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாகவும் அவ்வளோ அழகியல் கடத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சித்திரபாணன் கதை சொல்கிறார். கதை சொல்லும்போது ஃபுல் ஒரு ப்ரோஸ் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ மொழியோட இந்த வேறுபாடு இருக்குல்ல, தட்ஸ் மேக்கிங் a huge difference in transferring that impact to the readers, and you can't just say everything in that poetic language. So சித்திரபாணன் கதை சொல்லும்போது அது முழுக்க ஒரு மொழியில் ரொம்ப ரொம்ப ஒரு கதை சொல்லக்கூடிய மொழியில் தான் இருக்கும். ஸோ how to how to handle this like language, how to take control over this language அப்படிங்கிறத நான் திரும்ப யோசிச்சுட்டே இருந்தேன் ஆக்சுவலாக. எங்கள் குலம் கன்று பேணி வளர்க்கவும் விதை நட்டு கதிர்கொள்ளவும் கற்றிருந்தது. இளையவளே, எதையேனும் ஆக்கத் தெரிந்தவர்களின் உள்ளம் அழிக்கும் கலையை வெறுக்கத் தொடங்குகிறது.
எங்களுக்குள் மிகச்சிலரே போர் வீரர்கள், அவர்களை விட 10 மடங்கு எண்ணிக்கை கொண்டிருந்தனர் மொழியற்றவர்கள். இந்த இடத்துல தான் 1008 குலம். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 7 குலமாக வந்து அக்ரிகேட் ஆகுது. அப்புறம் ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாது. ஒருத்தர் இன்னும் ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்தை அவங்க பார்த்தாலே வந்து அடிச்சு கொண்டு போட்டு தான் மறுவேளை பேசுவாங்க. இவங்க பேசுகிற மொழி அவங்களுக்கு புரியாது. இன்னும் மலையில் இருக்கக்கூடிய மக்கள், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய மொழி எப்படி இருக்கும், இது மாதிரி எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் சொல்லப்படுது. பியூட்டிஃபுல், கிரேட். ஏன்னா அதுதான் ஒரு பேக்ட்ராப் செட் பண்ணுது, ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ணுது, என்ன சொல்கிறாங்கிற கான்டெக்ட் கொடுக்குது. அதை தாண்டி சித்திரகேசன் என்ன பண்ணுறான், அதுதான் வந்து இலக்கியம் பேசணும்னு நினைக்கிறேன். இங்கே நான் பேசக்கூடிய இங்கே நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், திஸ் இஸ் த கொஸ்டின் டு திங்க் அபவுட், இஸ்ன்ட் இட்? என்னன்னா, எதையேனும் ஆக்கத் தெரிந்தவர்களின் உள்ளம் அழிக்கும் கலையை வெறுக்க தொடங்குகிறது. இது எப்படி எடுத்துப்போம்? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, முதல்ல சித்திரகேசன் அவனுடைய குலம் இருக்கக்கூடிய ஒரு இடம், they are like engaging in some productive activities தான், right, for their survival, easy. அப்படி ஆக்கத் தெரிந்தவர்களின் உள்ளம் அழிக்கும் கலையை வெறுக்க தொடங்குகிறது. இது என்னமோ வெறும் தியரட்டிக்கலாக ஆன்சர் பண்ணவே முடியாது நினைக்கிறேன். எனக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக பட்டது. இஸ் இட் த கேஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் திஸ் ப்ரிமைஸ் ஆர் இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஆக்கத் தெரிந்தவர்களின் உள்ளம் அழிக்கும் கலையை வெறுக்க தொடங்குகிறது. ஒரு மாதிரி ஒரு கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், பிரம்மா சிவன்லாம் கொண்டு வரானா ரொம்ப கிளிஷடாக இருக்கும். பட் ஆனால் இஸ் இட் ட்ரூ தி கேஸ்? ஐம் ஜஸ்ட் லைக் திங்கிங், ஐம் ஜஸ்ட் லைக் ஒரு 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 அனாலிசிஸ், ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கேன் அதை, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை. இஸ் இட் ட்ரூலி த கேஸ்? இஸ் இட் ட்ரூலி த கேஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ. ஆனால் இது முக்கியமாக கேப்சர் பண்ண வேண்டிய ஒரு கொஷினை தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இது எப்படி, இது ரொம்ப அப்படி பிரித்தெடுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கான்டெக்ஸ்ட்குள்ளேயே வச்சு பார்த்தாலும், யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த எல்லை ஊரில் இருக்காங்களா, ஃபால்கோனை ஃபஸ்ட்டு வந்து சேர்ற இடம், மணிப்பூரோட பவுண்ட்ரிக்குள்ளே வந்து சேர்ற இடத்துல, அந்த ஒரு கிராமத்தில் அவங்களும் எப்படி இருக்காங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்க எல்லாத்தையும். வர்றவங்க நாகர்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம், ஈவன் தோ பெண்களையும் விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு அச்சம் கொண்டவர்களாக, அப்படியே பணிந்து பயந்து பங்கருக்குள்ளே போய் ஒரு அடி ஆழத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு மக்களாக தான் அந்த எல்லையூர் மக்கள் இருக்காங்க, ரைட்? இந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக் தான் இங்கே வருது, ரைட்? ஸோ எனக்கு என்னன்னா, லைக் இது மாதிரி உண்மையிலேயே ஆக்க தெரிந்தவர்கள் அழித்தலின் கலையை வெறுக்க தொடங்குகிறார்கள். இது அழித்தலின் கலை அப்படிங்கிறது வந்து சம்ஹவ் ஐம் ஜஸ்ட் திங்கிங் அலவுட். இஸ் இட் சம்திங் நம்ம நிறைய நேரங்கள் நினைப்போம்ல, நாம் ஏதோ ஒரு ப்ரொடக்டிவான பாத்தில் போகும் பொழுது சின்னதாக ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப் ஆர் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்மளை தடுத்து நிப்பாட்டக்கூடிய, நம்மளுடைய ப்ரொடக்டிவ் மைண்ட் செட்டை, ப்ரொடக்டிவ் ஒர்க்கை தடுத்து நிப்பாட்டக்கூடிய எந்த ஒரு ஃபோர்ஸ் வெளிலேருந்து வந்தாலும் we get so pissed off, ரைட்? நம்ம உண்மையிலே வெறுப்போம். அதை உருவாக்குன நபர், மேபி அந்த நபர் வந்து நம்மளோட ப்ரொடக்டிவ் ஒர்க் மேலே இருக்கக்கூடிய ஜெலசினால், இல்லை நம்ம முன்னேறிக்கிட்டே போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எகைன் ஜெலசினால், ஒரு எனிமிட்டினால், ஒரு வன்மத்தினால, நம்மளால் முடியல, இவங்க மட்டும் எப்படி ப்ரொடக்டிவாக போயிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்னால கூட சம்ஹவ் லைக் வெளிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், ஒரு நெகட்டிவ் ஷேடோட வரக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம வெறுக்க தான் செய்வோம். அந்த மாதிரியான ஒரு விஷயமா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக, ரைட்? அப்படி பார்த்தா சும்மா இருக்கிறவனு கூட தான் வெளிலேருந்து ஒருத்தன் வந்து தொந்தரவு பண்ணிக்கினே இருந்தால் லைக் அவங்களும் தான் இருப்பாங்க. ஸோ எந்த விதமான அழிக்கக்கூடிய ஒரு மனநிலையுடன் என்ன ஒரு செயல்பு இருந்தாலும் அதை நம்ம வெறுக்க தான் தொடங்குவோம். ஸ்பெஷலி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, முன்னேறிட்டு இருக்கிறவங்களும் சரி, ரைட்? ஸோ ஐ மீன் இட்ஸ் அ டிபேட். ஐ மீன் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் கிவ் மை பாயிண்ட் ஆஃப் ஹியர். ஈவன் ஐ எம் திங்கிங், மூத்தவரே, நீங்கள் விழைவது ஒருபோதும் நிகழாது. நாம் தனித்தனியாக வாழ வேண்டும் என்பதை தெய்வங்களின் முடிவு. ஓர் உயிர் பிறிதொரு உயிரை அறியும், ஆனால் ஒரு உயிர்க்குலம் பெரிதொன்றுடன் இணையாது. அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், யூ டேக் வென்மோர்சி எனி லைக் கான்ஃப்ளிக்ட், ஒரு கான்ஃப்ளிக்டிங்கான 2 குலங்கள் அடிச்சு எக்கச்சக்கமாக வந்திருக்குல்ல, ரைட்? அந்த டாப் ஆஃப் மைண்ட் எஸ் எலக்ட்ரிக் பிளேஸ்ல தான் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ பேசிக்கலி 2 குலங்கள் இல்லை பல குலங்கள் எடுத்துக்கொள்கின்ற எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது ஒரு பேக் ட்ராப் தான். அதில் மையமாக திரண்டெழக்கூடிய கேள்வி என்ன? இப்போ இந்த கேள்வி இருக்குல்ல, ஒரு உயிர் இன்னொரு உயிர் அறிய முடியும், ஒரு குலம் இன்னொரு குலத்தால் லைக் அறிய முடியாது. அதுக்கு சித்திரகேசன் வந்து இன்னொரு பதில் வேற சொல்கிறான். லைக் புழுவையும்
பறவையும் வச்ச ஒரு கம்பேரிசன் அழகாக சொல்லுவார். பட் எனக்கு இந்த கேள்வி தான் எனக்கு முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ சித்திரகேசன் எனக்கு எப்படி தோணுச்சு, ஃபஸ்ட்டு இட் வாஸ் ஸோ ஷாக்கிங். சித்திரகேசன் அப்புறம் ஒரு 5 பெண்கள் இவ்வளோ தான் தப்பிக்கிறதே. அவங்களுடைய மொத்த குலத்தையும் அழித்து ஒழிக்கிறாங்க பச்சோந்தியினர்கள். அந்த பச்சோந்தி குலத்தவர்கள் அழித்தொழித்தாலும் சித்திரகேசன் ஒரு மிகப்பெரிய வில்லாளியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்தவனாகவும் லைக் வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் பச்சோந்தி இனத்தில் முன்னாடி போய் நின்று சேரலாம் அப்படிங்கிறான். அப்போ குலம் சேரணும் அப்படிங்கிறான். அதை ஃபஸ்ட் டைம் புறமுதுகு காட்டி எந்த வித அச்சமும் இல்லாமல் பச்சோந்தி இனத்துலேருந்து அந்த பச்சோந்தி குலத்தோடைய ஊர்பகுதியில் ஒருத்தன் புறமுதுகு காட்டி போகிறான் அப்படிங்கிற மாதிரியான சீன்லாம் கொஞ்சம் மாசாக இருந்தது. ஸோ பட் வாட் ஐம் சேயிங் இஸ் லைக் இது ஒரு சின்ன கம்பேரிசன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா படங்களை தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். World War II விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வரணும். எப்படின்னா ஒரு ஜூ தன்னை World War II டயத்தில் ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் இட் ஆக்சுவலி. ஒரு எக்ஸாம்பிளாக நான் யோசிச்சு பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு ஜூ World War IIல தன்னுடைய குடும்பத்தை அழித்த, ஜூ என்ற காரணத்தினாலே குடும்பத்தை அழித்த, இல்லை ஒரு ஒட்டுமொத்த இனத்தையும் அழித்த ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கேஸ். உலகத்தில் இருக்க எல்லா ஜூஸையும் அழிச்சிட்டாங்க அந்த நாசி படைகள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜூ மட்டும் மிச்சம் இருக்கானா, அந்த ஜூ போயிட்டு இந்த நாசி படையோட சேர்ந்து ஒரு நாம் இதுவாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியர்டான ஒரு இமேஜினேஷன் எனக்குள்ள வந்தது, ஒரு அனலாஜி எனக்குள்ள வந்தது, ஒரு கம்பேரிசன் எனக்குள்ள வந்தது. இஸ் தட் வில் தட் ஹேப்பன்? அவனும் உயிர் என் குலத்தை அழிச்சவன் நீ, நானும் செத்து போகிறேன், உன் கூட ஃபைட் பண்ண செத்து போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும்ல. ஆனால் இவன் போய் சேர்ந்து தன்னுடைய குலத்தை அழித்தவர்களிடம் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 5 குலங்களையும் ஒன்றிணைத்து அந்த மணிப்பூர் ஏரியாவில் அவங்க ஃபார்ம் ஆறாது இருக்குல்ல. ஸோ அது மிகப்பெரிய ஒரு கதை ஆக்சுவலாக. இது ஒரு விஷயம். அப்புறம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு உயிர் பெரிதொரு உயிரை அறியும், ஆனால் ஒரு உயிர்குலம் பெரிதொன்றன்னு நினையாது. ஹவு ட்ரூ இட் இஸ். தட்ஸ் அ பிக்கஸ்ட் ரியலைசேஷன் மாதிரி இருந்தது. எகெயின் கோயிங் பேக் டு த World War II சிச்சுவேஷன். ஒரு குரூப்பாக இருக்கும் பொழுது திஸ் குரூப் வெர்சஸ் திஸ் குரூப், இந்த ஐடென்டிட்டி உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பல் ஆஃப் மக்கள், இங்கே இருக்கிற இன்னொரு ஐடென்டிட்டி உள்ள கும்பல் ஆஃப் மக்கள், வென் தே ஆர் லைக் கான்ஃப்ளிக்டிங், லைக் வென் தே ஹாவ் அ கிளாஷ், அந்த தான் இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் அந்த ஐடென்டிட்டி பிடிச்சி தான் நம்ம தொங்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே ஒரு ஜூ தப்பிச்சு, நாசி படையிலேருந்து தப்பிச்சு ஒரு ஒரு ஜெர்மானிய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஹெல்ப் கேட்குறான்னா, அந்த ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்க்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஒன் உயிர் வெர்சஸ் அனதர் உயிர், அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். பியானிஸ்ட் படத்தில் ரொம்ப அழகாக சொல்லணும்னா, ஃபர்கெட் அபவுட் எ நார்மல் ஜெர்மன் சிட்டிசன், ஒரு நாசி ஆர்மியில் இருக்கிற ஒருத்தன் பியானிஸ்ட்டு, அவன் வாசிக்கிறத கேட்டுட்டு அவன் விட்டுட்டு போவான்ல. அட்ரின் ப்ராடி தான் நடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு நாசி வருவான், அவன் நாசி தான், ரைட்? தேர் ஒரு நாசிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஈவன் ஜூங்கிற ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டியும் கழட்டி வச்சுட்டு இட்ஸ் ஜஸ்ட் 2 humans. Those 2 humans, like they are just understanding each other, right? If I'm not wrong, நான் படத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, பட் எனக்கு இந்த சீன் இன்னும் ஞாபகம் இருக்குது. அவன் உட்காந்து கேட்பான், அந்த அந்த நாசி ஆஃபீஸர் உட்காந்து கேட்பான் பியானிஸ்ட் அந்த ஹீரோ வாசிக்கிறப்போ. ஸோ எனக்கு இந்த லைன் அங்கே தான் கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு உயிர் பெரிதொரு உயிரை அறியும், ஆனால் ஒரு உயிர்க்குள்ள பெரிதொன்றுடன் நினையாது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் வரும், அதை நான் நோட் பண்ணல ஆக்சுவலாக. பாரத வருஷத்தின் நீள்குழலில் சூடிய அருமணி என்றனர் கவிஞர்கள். இத்திசையில் மணிப்புரிக்கு நிகரான செல்வமும் பெருமையும் கொண்ட பெரிதொரு நாடு இல்லை. இது குன்றா பெருங்களஞ்சியம் என்று சூழ்ந்துள்ள மக்கள் அனைவரும் அறிந்துள்ளனர். எனவே ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் அவர்கள் படை கொண்டு இறங்குகிறார்கள். ஒரு கையில் வாள் என்று மறுகையில் செல்வம் நிலைக்காது, இரு கையிலும் செல்வமும் வாழும் இன்றேல் நெஞ்சில் அறம் நிறைப்பது அரிது என்று அறிந்தோம். தட்ஸ் ஸோ ட்ரூ. நிறைய இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஒரு கையில் செல்வம் இருந்தால் இன்னொரு கையில் வாள் இருந்தே ஆகணும், டு ப்ரொடெக்ட் தட். என்ன சொல்கிறது, டு ஹாவ் பீஸ் யூ நீட் டு கோ டு அ வார் அப்படிங்கிற மாதிரி. டு ஹாவ் பீஸ் யூ ஹாவ் டு கில் த ஈவில்.
இந்த மாதிரியான நிறைய கரண்ட் டே சுச்சுவேஷனில் கூட இது பொருந்தும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்பு கேட்டால் அப்படி தான் இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவான் நினைக்கிறேன். 7 கண்ட்ரி மேலே 8 கண்ட்ரி மேலே குண்டை போட்டுக்கிட்டு இல்லை கடத்தி வச்சுக்கிட்டு இல்லைனா சுப்ரீம் லீடரை கொலை பண்ணிக்கிட்டு நாங்கள் பீஸை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாதம் எந்த அளவுக்கு கரெக்டான வாதம் புரியல. ஆனால் இந்த இடத்துல வித் ரைட் கான்டெக்ஸ்ட் இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உண்மையிலே டு ஹாவ் செல்வம் யூ நீட் டு ஹாவ் லைக் வால் ஆன் தி அதர் ஹேண்ட். நிறைய பொருள் இருக்கக்கூடிய இடங்களில் தான் சுற்றி முற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எலக்ட்ரிக் ஷாப் வச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நாய் வச்சு அதுக்கப்புறம் முடிஞ்ச ஒரு செக்யூரிட்டியும் போட்டு இவ்வளோ தேவைப்படுது. அட் த எண்ட் ஆஃப் த டே சொல்லி முடிக்கிறது என்னென்னா, இரு கைகளிலும் செல்வமும் வாழும் இன்றே நெஞ்சில் அறம் நிறைப்பது அரிது என்று அறிந்தோம். எல்லாம் இருந்து அந்த கடைசியாக ஃபைனல் ஒரு அல்டிமேட் இலக்காக இருக்கக்கூடியது அறம் தான். அல்டிமேட் இலக்குன்னு சொல்ல முடியல, அந்த அறம் இருக்கணும்னா இது ரெண்டும் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். மணிபுரி நகரில் மிதக்கும் தீவுகளில் ஒன்றில் அமைந்த படைச்சாலையின் வாயிலில் ஃபால்குனி காத்திருந்தாள். அவளை சுற்றி நூற்றுக்கணக்கான சிறிய தீவுகள் கீழே காற்றில் நெளிந்த நீரின் பளிங்கு கம்பளத்தின் பின்னல் அணிமலர்கள் என அசைந்து அமைந்து எழுதின. ஒரு செரபலான ஒரு இது எப்படி நான் ஜூம்ட் அவுட்டாக பார்க்கணும். அந்த ஏரி, அந்த மணிப்புரி நகர் அமைந்திருக்கிற அந்த மிதந்தலையும் தீவுகள்லாம் விட்டு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்டுக்கு மேலே வெயிட்டு ஒரு லைக் ட்ரோன் கேமராவோ ஒரு மிகப்பெரிய கேமரா வச்சு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு விஷுவல் அனாலஜி தான்ல. ஒரு மிகப்பெரிய பளிங்கு கம்பளத்தின் பின்னல் அணிமலர்கள் என அசைந்து அமைந்து எழுதின அந்த சிறிய தீவுகள்லாம் அப்படிங்கிற இடம் நல்லா இருந்தது. டாக்டர் போயிடலாம், 30 minutes ஆயிடுச்சு. விரித்த பெருஞ்சிறகுகளுடன் எழுந்த நாரை ஒன்று நீட்டிய காலின் நண்டு கொக்கு போன்ற விரல்களால் நீர் பரப்பை தொட்டு மெல்ல கிழித்து சென்ற போது கீரலை தன் உடலில் உணர்ந்தவள் போல் ஃபால்குனியின் கழுத்து பூமயிர் சிலர்ப்பதை கண்டான். 27வது சாப்டர் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. உண்மையிலே இப்போ நான் இதை அவ்வளோ டீப்பாக டிஸ்கஸ் பண்ண முடியுமானே தெரில. ஆல்ரெடி 31 minutes ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ, பட் இட் ஹேஸ் டு பி டிஸ்கஸ் லைக் வெரி வெரி டீப்லி. ஏன்னா 27th chapter இஸ் அன்லைக் எனி அதர் சாப்டர் இன் காண்டிபம். ரொம்ப டீப் ஊழகத்தை பற்றி, அதுவும் ஃபால்குனி வழியாக சித்ராங்கதனுக்கு அந்த ஊழகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றியும் அதை சொற்களால் கொண்டு வர, சொற்களால் கடத்த இல்லை சொற்களால் கண்ட்ரோல் பண்ண முயல்கின்ற ஒரு சாப்டர். ஐ somehow ஃபீல் தட் லைக் இட்ஸ் a very very difficult chapter to write எனக்குன்னு தோணுது, அப்படின்னு தோணுது எனக்கு. பட் இட் ஹேஸ் டு பி டிஸ்கஸ் வெரி டீப்லி ஆக்சுவலி. பட் லெட்ஸ் see, ஐ மீன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி காலையில் கண்ட காட்சி தான் இது. நான் ஒரு ஏரியை சுற்றி ஓடுவேன். அங்கே இப்போது ட்ரையான ஒரு ஃபேஸுங்கிறதுனால கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அத்தனை நாரைகளும் உட்காந்துருக்கு, கொக்கு நாரைகளும் உட்காந்துருக்கு. ஸோ இங்கே சொல்லப்படுற விரித்த பெருஞ்சிறகுகளுடன் எழுந்த நாரை ஒன்று நீட்டிய காலின் நண்டு கொக்கு போன்ற விரல்களால் நீர்ப்பரப்பை தொட்டு மெல்ல கிழித்து சென்ற போது, இது வரைக்கும் நான் பார்த்த காட்சி. அதுக்கு மேலே ஃபால்குனி ஷீஸ் இன் தட் பர்டிகுலர் ஸ்டேட்டுங்கிறத ஸ்டார்டிங் ஆஃப் த சாப்டரில் செட் பண்ணிடுறாரு, ஒரு டோனை செட் பண்ணிடுறாரு. வாட் திஸ் சாப்டர் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் அப்படிங்கிற மாதிரி. அக்கீரலை தன் உடலில் உணர்ந்தவள் போல ஃபால்குனியின் கழுத்து பூமையை சிலிர்ப்பதை கண்டாள். ஹவு டீப்லி ஷீ இஸ் வித் தட் பர்டிகுலர் அப்சர்வேஷன். அவள் ஃபுல்லாக கரைஞ்சிருக்கா அந்த ஒரு காட்சியோட. ஏன்னா பின்னாடி சொல்லப்படுற நீ இல்லை, அப்சர்வ்டு இல்லை, ஜேகே மாதிரி தான் பேச வேண்டியிருக்கு, கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசணும் இப்போ. ஏன்னா அப்சர்வ்டு இல்லை எல்லாம் சேர்ந்து ஒன்று, அந்த அறிவு மட்டும்தான் இருக்குது, அந்த அறிதல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவள் போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கீரல், அது தண்ணியை கிழித்து கொண்டு லைக் அப்படி ஸ்லோவாக பறந்து போகிற அந்த கீரல் தன் உடம்புல ஒரு சிலிர்ப்பு கொடுக்குதுன்னு சொல்கிறாள். ஓ மை காட், அதை படிக்கிறவே வேறு விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்தது எனக்குள்ள. ஒவ்வொரு உடலையும் நிழல் தொடர்கிறது, அதன் முன் எழும் மொழியின் உருவாக்கம் அது. இளவரசி, ஒவ்வொரு மானுடனுக்கு பின்னாலும் தொடர்கிறது வரலாறு எனும் நிழல். குலவரலாறு, குடிவரலாறு, முந்தைய அறிவின் வரலாறு, அதையே சுருதி என்கின்றனர். அவனுக்கு பின்னால் ஒளிர வேண்டியது அவனுடைய ஒளி உடல். அது உருவாக்கும் நீல் நிழல் அவனுக்கு முன்னால் விழ வேண்டும். அவன் செய்வதற்கு ஒரு கணம் முன்னரே
அது அனைத்தையும் செய்திருக்க வேண்டும். அது அமர்ந்திருந்த பீடங்களிலேயே அவன் அமர வேண்டும். அது கடந்து சென்ற வெளியிலேயே அவன் காலெடுத்து வைக்க வேண்டும். எந்த ஒரு மிகப்பெரிய பேராவையும் நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்னும் டைம் கிடச்சதுன்னா அடுத்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் திங்க் லைக் வி கேன் டிஸ்கஸ் திஸ் ரைட் நவ் பிகாஸ் ஈவன் ஐ ஹேவ் டு திங்க். என்னன்னா லைக் புறவயமாக இல்லை பயிற்சி மட்டுமே கொடுத்து அறியக்கூடிய நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கடா சித்ராங்கதன். ஆனால் உனக்கு தேவை இந்த அம்பு பயிற்சிக்கு தான். பேசிக்கலி சித்ரபாணன் வந்து என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறான்னா ஃபால்குனைட்ட, நீ இவனுக்கு இருந்து இவனுக்கு கற்றுக் கொடு. நீ வந்து இளைய பாண்டவனுக்கு ஈக்குவலான ஒரு லைக் ஒரு வில்லாளி. ஸோ இவனுக்கு இருந்து நீ சித்ராங்கதனுக்கு கற்றுக் கொடு அப்படிங்கிறதான். அடுத்த நாள் வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு 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 ஹவு டு வி how can we be a better வில்லாளி not from external practice, ஒரு இன்டர்னல் ப்ராக்டிஸ். அந்த இன்டர்னல் ப்ராக்டிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறான் எடுத்த உடனே. ஸோ அதனால தான் அந்த ஒழுக்கத்தை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒழுக்கத்துக்குள்ளே போக வைக்கிறது இருக்குல்ல, அதுவும் சொல்லால் கொண்டு போக வைக்கிறது இருக்குல்ல, அது இன்னும் கஷ்டம். அந்த இடத்துல நிறைய இடங்களில் மறுக்கப்படுது. இதெல்லாம் வெறும் சொல், இதெல்லாம் வெறும் சொல். அந்த நிலையை அறியறது இருக்கே, அது சொல்லால் சொல்லவே முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் சொற்களால் கட்டி இழுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேனே தவிர ஒன்று அந்த அறிதல் முடிஞ்சவொடனே நான் சொல்கிற எல்லா சொற்களுமே வீண் தான் அப்படின்னு சொல்கிறா ஃபால்குனி. அது பின்னாடி வரும். தன் குறடுகளுடன் தன் குறடுகளுடன் அவன் முன்னகர அதை கழற்றுக என்றாள். அவன் கால் தூக்கி குறடுகளை உருவினான். காவலன் அவன் கால்களை முதல் முறையாக பார்த்தான். அகழ்ந்தெடுத்து நன்கு கழுவிய கிழங்கு போல் இருந்தன. கொடி படர்வு தரையில் கால்களை ஊன்றிய போது கூசி நின்றான் சித்ராங்கதன். பின்பும் மெல்ல தூக்கி வைத்தான். அவன் உடல் விதிர்த்து கண்கள் கசிந்தன. எங்கே போனாலும் குரடோட மட்டும்தான் போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்கான்ல, முழுக்க முழுக்க அணிகளால் நிரப்பப்பட்டவனாக இருக்கலாம்ல. இன்னும் லைக் அடுத்த 28வது சாப்டரில் ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டிலாம் நடக்குது பயங்கரமாக. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஜெண்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஃப்ளூயிடிட்டி எல்லாம் நடக்குது, சூப்பராக நடக்குது. ஸோ அதுக்கான லீட்ஸ் நிறையா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதெல்லாம் படித்தேன். ஆக்சுவலாக குரடுகளை இல்லை ஆடைகளை இல்லை எங்கே போனாலும் முட்டுக்க அப்படின்னு பல ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்டர் கவரிங் போட்டுக்கிட்டே சுற்றக்கூடிய ஒரு சித்ராங்கதன். அடுத்த சாப்டர் சித்ராங்கதையாக மாறுவா, அவன் ஃபால்குனாக மாறுவான். ஸோ லைக் அதுக்காக தான் எல்லா விஷயங்களும் சொல்லப்படுதோ. ஃபார் த ஃபஸ்ட் டைம் லைக் ஹீஸ் லைக் ரிமூவிங் ஹிஸ் குரடு அண்ட் காலனே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவனோட காலை பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு 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 இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, தட் கிவ்ஸ் ஒரு ஷாக் எனக்கு. அதுக்கப்புறம் எடுத்து அவன் மெல்ல வைக்கிறது, அதனால பூசி நிற்கிறது, அதெல்லாம் ஓகே. பட் சம்திங் லைக் முழுக்க தன்னை கவர் பண்ணி இவ்வளோ வருஷமாக வளர்ந்து வந்திருக்கான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்மையே தெரியாமல் சித்ராங்கதனாக வளர்ந்துருக்கான். அடுத்த சாப்டர் சித்ராங்கதையாக மாறிடுவான். ஸோ திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் brought out by ஃபால்குனை and she becomes like ஃபால்குனன். அவன் செவி அறியாது நெஞ்சு நுழையும் குரலென அது ஒலித்தது. அப்பறவை என்றான அவ்வருதல் அதிலிருந்து பிரிந்து எழட்டும். அது மீண்டு வந்து சேர ஓரிடமின்றி வெளியில் எஞ்சட்டும். அவள் குரல் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாத எண்ணமென்றே இருந்தது. ஆனால் இவை அனைத்தும் வெறும் சொற்கள். இச்சொற்கள் அந்நிலை நோக்கி இழுக்க வல்லமை கொண்டவை என்பதனால் மட்டுமே சொல்லப்படுகின்றன. அந்நிலை அடைந்ததுமே இவை பொருளற்று எங்கோ உதிர்ந்து மறைந்து அழிந்து விட வேண்டும். இதை பற்றி பேச முடியாது. நம்ம ஜேகேக்குள்ளே தான் நுழையணும்னு நினைக்கிறேன் இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா ஹவு ஐ திங்க் இது தாட்னு சொல்ல முடியாது, ஆர் இந்த ஒரு அறிதல் மட்டும்தான் இருக்கணும். நீ இல்லை, நான் இல்லை, அப்சர்வர் இல்லை, அப்சர்வ்டு இல்லை, அந்த ரெண்டுமற்ற இல்லை ஏதுமற்ற ஒரு நிலை, அந்த ஒரு ஊழகம், அந்த ஒரு சிந்தனை இல்லை, அந்த ஒரு அறிதல் மட்டுமே நிலைக்கக்கூடிய, அனைத்தும் மறைந்து விடக்கூடிய சொற்கள் எல்லாம் லைக் ஜஸ்ட் மீடியம் டு லைக் டு ரீச் த ஸ்டேட் ஃப்ரம் ஒரு டீச்சர்ட்டேருந்து ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடியது. மற்றபடி இந்த சொற்களை கூட மறந்துடணும் அந்த அறிதல் நிலை இருக்கிறப்போ. அப்படி தான் வந்து சித்ராங்கதன் ஃபீல் பண்ணணும் அடுத்த சாப்டரில் ஆக்சுவலி. ஸோ ஸ்லோலி எவ்வளோ டீப்பாக போகுது இந்த ஒழுக்கத்தோடைய ப்ராக்டிஸ். இந்த ஒழுக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக இல்லை அதை அடைய முயல்றது மூலமாக ஹவு பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப மறைந்து வைத்திருக்கக்கூடிய சித்ராங்கதன் எப்படி சித்ராங்கதையாக மாறுறா அப்படிங்கிற ஒரு ட்ராக் அந்த ஜேர்னிக்குள்ளே போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லியா அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வில் கோ டீப் இன்டு ஃபியூ அதர் திங்ஸ்.